நான் கட்சி பணிகள் காரணமாக இப்போது சென்னை வந்திருந்தேன். சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறுவதால் இதை பார்வையிட வேண்டும் என்று நான் வந்தேன். ஏனென்றால் எங்கு புத்தக கண்காட்சி நடந்தாலும் அங்கே போவது என்னுடைய பழக்கம். சில ஆண்டுகளாக சென்னை புத்தக கண்காட்சிக்கு வருவது, சென்னை புக் ஃபேருக்கு வருவதற்கு நேரம் இல்லாமல் போனது. இன்றைக்கு எனக்கு நேரம் கிடைத்து நான் இங்கே வந்தேன். இது ஒரு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிற அனுபவம். பல எழுத்தாளர்களை சந்தித்தேன், பல நூல்களை இன்றைக்கு நேரடியாக பார்த்தேன். ஒரு பதிப்பகத்தின் சார்பில் சில நூல்களை வெளியிடுவதற்கான வாய்ப்பையும் பெற்றேன். புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கினை வகிக்கின்றன. புத்தகங்களை வாசிப்பதும் புத்தகங்களை நேசிப்பதும் இன்றைக்கு ஒவ்வொரு தனிநபருடைய ஒரு மாபெரும் பண்பாக விழுமியமாக இன்றைக்கு வளர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் மனித மனதை பண்படுத்துகின்றன. நம்முடைய ஒழுக்க நெறிகளை இன்றைக்கு முன்னெடுத்து செல்கின்றன. அவற்றை மேலும் செழுமைப்படுத்தி வளர்க்கின்றன. எனவே புத்தகங்களை நேசிக்க வேண்டும். புத்தகங்கள் குழந்தைகள் மாதிரி. குழந்தைகளை நாம் எப்படி அள்ளி அரவணைத்து நேசிக்கிறோமோ அதே போல புத்தகங்களை அள்ளி அரவணைத்து நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பதன் மூலம் நாம் உயருகிறோம்.